சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப பரவலா டிவி டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க பத்திரிகையாளர்கள்லாம். அதுக்கு காரணமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இப்ப அமித்ஷா அவர்கள் கண்டினியூஸா அவரு அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ரீசெண்டா அண்ணாமலை அவர்களும் அதை பேசுறாரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த முரண்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு? 24 மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடியுமா? அலைன்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி போகுமா? எப்படி பாக்குறீங்க? ஜெல்லாகலைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உட்காந்து டிபேட்டை பார்க்கலாம் அவசியம் இல்லை. டெய்லி 4 பேப்பர் படிச்சு 4 பேர்கிட்ட பேசினாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு துரதிருஷ்டவசமானதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற ஆட்சியை வீழ்த்தணுங்கிற ஒரு பிரதான நோக்கத்தோட ஒரு அணி அமைக்கணும். யாரும் கவலைப்படாதீங்க, கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், மெகா கூட்டணியை நான் அமைப்பேன்னு மாவட்ட செயலருக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்ச பிறகு அந்த எடப்பாடி நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டோ அல்லது ராஜதந்திரத்தை பயன்படுத்தியோ அன்பின் காரணமா மதிப்பின் காரணமா வாக்கு வங்கியை கணக்கு போட்டோ கூட பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார். அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஜெல்லாகும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. மக்கள் விரோத திமுக அரசுக்கு எதிராக சில அவங்க பார்வையில போராட்டங்களை ஒன்னா நடத்துவாங்கன்னு பார்த்தா அதை அறிவிச்ச நாள்ல இருந்தே குழப்பம். அதனால துரதிருஷ்டவசம்னு சொன்னேன். ஏன்னா திட்டமிட்டு இதை செய்யறாங்களான்னு நான் நம்பல. அது மற்றவங்க சில பேர் பேசலாம், இல்ல ஹிடன் அஜெண்டா இருக்கான்னு சந்தேகமா இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் தவிர ஏதோ ஒன்று அமித்ஷா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கூட்டணி ஆட்சியில பங்குங்கிறத ரூம்ல உட்காந்து பேசி அவர் இந்தியில பேசினா கூட இவர் இங்கிலீஷ்ல பேசினாலோ இல்ல தமிழ்ல பேசினாலோ ஒரு நம்பகமான ஒரு மீடியேட்டரை பக்கத்துல வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு 2 பேரையும் புரிய வச்சிருந்தா இவ்வளவு குழப்பத்துக்கு வெளியேற்றிருக்காது. கூட்டணி அறிவிச்சு அந்த நட்சத்திர ஹோட்டல்ல அறிவிச்சு அன்னைக்கு நைட்டு முழுக்க அடுத்த நாள் காலைல பேப்பர்ல எல்லாம் ஆட்சியில பங்கு பெற மாதிரி தலைப்பு வந்த போது 4 நாள் அமைதியா இருந்தது எடப்பாடி. அடுத்த நாள் காலையில அன்னைக்கு அவர் பேசியிருந்தாருன்னா அதிமுக நிலைப்பாடு இதுதான் நம்மளை போன்றவங்களுக்கு மக்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கும். அந்த 4 நாள் மௌனம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டாந்து அமித்ஷாவை இந்த நிமிஷம் வரைக்கும் பேச வைக்குது. அமித்ஷா என்ன சொன்னார் அதை பத்தி எல்லாம் இல்ல. அதிமுக நிலைப்பாடு இதுதான், என்டிஏவின் தலைவர் எடப்பாடி தான், அவர் தானே சொன்னார். அந்த தலைவராக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு கூட்டணி அரசு சரி வராது. அதிமுக இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, 1.5 மாசமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்சியினுடைய தலைவர் நீங்க, கூட்டணியுடைய தலைவர் நீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அமித்ஷாவை துணைக்கு இழுக்காதீங்கன்னு சொன்னேன். அதிமுக தனிப்பெரும்பான்மையோட தனித்து ஆட்சி அமைக்கணும்னு அந்த தனித்துங்கிற வார்த்தை அந்த 2 நாளா சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. மேட்டுப்பாளையத்திலேயே பக்கத்துல நைனா நாயகனுடைய முருகனை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா இன்னும் எங்கேயோ போயிருந்திருப்பாரு எடப்பாடி. அதிமுக தொண்டர்களை முதல்ல உற்சாகப்படுத்தணும் சார். அவன் நிஜமாவே சோர்ந்து போயிருக்கிறான். ஏன்னா நம்ம தலைவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, ஒரு சும்மா இருக்கிறாருன்னு இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நிஜமாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிஜேபி திட்டுறாருங்கிறதுக்காக இல்ல, நான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அந்த 2 கட்சியும் நல்லா இருக்கணும்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான். திமுக அதிமுக நல்லா இருக்கணும்னு. அந்த நல்லா இருக்க வேண்டிய ஒரு கட்சியான அதிமுக இப்படி பலவீனப்பட்டு இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிற, தாங்கிக்கிட்டே இருக்கிறாருன்னு அந்த ஆதங்கத்துல தான் அந்த வார்த்தையை சொன்னேன். பிளஸ் நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஒரு பெரிய இலக்கை வச்சுதானே பயணிக்கிறீங்க, ஆட்சியை பிடிக்கணும், திமுக விரட்டணும். இந்த லட்சணத்துல கிளம்புனீங்கன்னா எங்க போய் சேருவீங்க? நீங்க எப்படி வீழ்த்துவீங்க? சும்மா 10க்கு 10 ரூம்ல உட்காந்து நான் வீழ்த்துவேன் அப்படின்னு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதா? பிராக்டிக்கலா ஸ்டேஜுக்கு வரவே மாட்டீங்களா? எப்படி சார் சாத்தியம் அது? அமித்ஷாவோடு நான் பேசிவிட்டேன். இன்னைக்கும் சளைக்காம சொல்றாரு எடப்பாடி. என்ன பேசுனீங்க? அப்படி என்னதான் பேசுனீங்க? எந்த லாங்குவேஜ்ல பேசுனீங்க? யாருக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதே பேசுனதை வச்சுதான் அமித்ஷாவை சொல்றாரு ஆட்சியில் பங்கு பெறுவோம். தெளிவா தமிழ்ல டைப் பண்ணி வருது பேட்டி. அவர் இந்தியில சொல்லியிருப்பார், டிரான்ஸ்லேட் பண்றாங்க. தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் சரி பண்ணி தான் பிரிண்ட்ல ஒரு இன்டர்வியூ. மைக்கை நீட்டிட்டு போறது கூட டென்ஷன்லயோ மறதியிலையோ ஸ்லிப் ஆஃப் டாங் சொல்லி சமாளிப்பாங்கல்ல, என்னத்தையும் உடனே சொல்லிட்டு தவிப்பிய. பிரிண்ட்ல வர்றதை நீங்க அப்படி சொல்லவே முடியாது. திட்டமிட்டு தெளிவா சொல்றார் ஆட்சியில் பங்கு பெறுவீங்களா? ஆமாம் அப்படிங்கிறார். இதை விட என்ன சார் வேணும்? அப்போ நீங்க நான் பேசிவிட்டேன்னு சொன்னீங்களே, யார்கிட்ட பேசுனீங்க? அமித்ஷான்னு சொல்லி வேற யாரையா உட்கார வச்சாலா? அப்படியான சார் நகைச்சுவா கேட்க தோணுது. எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது. ஜெல்லாகிறதுலாம் அப்புறம் முதல்ல ஒரு உணர்ச்சி வரணும். உணர்ச்சியே என்ன வரல அதிமுக தொண்டர்கிட்ட. ஆனால் நான் சொன்னேன் 2 நாளா 3 நாளா தனிப்பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைப்போன்னு கோயம்புத்தூரில் சொல்ல தவறியதை அடுத்து விக்கிரவாண்டி விழுப்புரத்துல கூட அப்படி மியாவுன்னு ஆரம்பிச்சதை கொஞ்சம் உறக்க சொன்னதன் காரணமா அதன் பிறகு சீர்காழியில இருந்து மாயவரம் அந்த பெல்ட்ல அன்னைக்கு நேற்று முந்தால் போய்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு கூட்டம் கூடுது. கூட்டம் மட்டுமே இல்லை, இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். முதல்ல அதிமுக தொண்டை வந்து நிக்கணும். நம்ம தலைவர் வர்றாரு, நம்ம பொதுச்செயலாளர் வர்றாருன்னு சொல்லி அவன் உற்சாகம் வரணும். அப்படி வர தொடங்கியிருக்காங்களோன்னு ஒரு சின்ன திருப்தி எனக்கு. தீர்வுகள் எப்படி வேணாலும் வரட்டும், தீர்ப்பு தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் வரட்டும் சார், ஒரு இயக்கம் எப்படி நடத்தணுங்கிறதுல அந்த ஆதங்கத்தினுடைய என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். ஒரு தலைவர் பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும். வேற எதை பத்தி கவலைப்படக்கூடாது.
இன்னும் கூட ஒரு பயத்துல அமித்ஷா துணைக்கு இழுத்துக்கிறாரு. அமித்ஷா என்ன சொன்னார் பாத்தீங்களா, டெல்லி தானே முடிவு பண்ணும். இல்லாத எதுக்கு சார் சொல்றீங்க, எதுக்கு சார் பொய் சொல்றீங்க, உங்களுக்கே அதிகாரம் இருக்கு. எடப்பாடி என்கிற அதிமுக பொதுச் செயலாளருக்கும் தமிழ்நாட்டு என்டிஏவின் தலைவராகிய எடப்பாடிக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னார்ல, அதை தொடர்ந்து சொல்லணும், அல்லது சொல்ல வேண்டிய நேரத்துல அழுத்தி சொல்லணும். ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கு. ஆனாலும் பார்க்கும்போது அதிமுகவும் இபிஎஸும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப அமித்ஷா அவர்கள் இந்தியாலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ன்றாங்க. மோடிக்கு அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல். சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக மேல நிறைய அழுத்தங்கள் போட்டு வழி கொண்டு வந்தாங்கலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் 3 தடவை ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காரு இவர் இபிஎஸ் அவர்கள். சோ அப்படி இருக்கும்போது என்னதான் பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் நாங்க அடங்கி போக மாட்டோம், திரும்ப திரும்ப நாங்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதனால பெருமையா 2 பேருக்கு அது பலவீனம் இல்லையா? அந்த சொந்த கூட்டணிக்கே இது பலவீனம் மட்டும்தான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவருக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்கலாம். ஐபி அனுப்புவாங்களா அமித்ஷா, அது தெரிய வேண்டாமா? அதனாலதான் ஏதோ நினைக்கிறாரோன்னு தோணுது. ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு சொல்ற அதே பேட்டியில முதலமைச்சரா யார் வரா, அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவாருங்கிறாரு. அந்த வார்த்தையை சொல்லலாமா அமித்ஷா? நான் அதிமுக பார்வையில இருந்து பேசுறேன். அது ஒரு நன்றி கட்ட தொண்டன்னு அதிமுக தொண்டை நினைப்பானா மாட்டானா? ஏங்க, கிட்டத்தட்ட மிரட்டி கூட்டி போய் உட்கார வச்சுக்க, நீங்க இழுப்புக்கெல்லாம் போய் உட்காந்து 5 மணி நேரம் போராடி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சிங்க. அதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டாரு எடப்பாடி. அந்த எடப்பாடி என்டிஏவின் தலைவர்னு அறிவிச்சிங்களே, அறிவிச்ச பிறகும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷாவில இருந்து வரல. இது என்ன வகையான தர்மம்? சரி, தர்மத்தை பிஜேபி எதிர்பார்க்க முடியாது, குறைஞ்சபட்ச நியாயம் வேண்டாமா? வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்குமா? அதைத்தான் சொன்னேன். அப்போ அப்படி வேற ஏதாவது பிளான் இருக்குமோ நீங்க கேட்டீங்கன்னா என்னால மறுக்க முடியல. அதை சொல்றாரு. இந்த ரெட்டலை வழக்க கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு கெஞ்சுறாரு எடப்பாடி போய் பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டு. கால வரையறை ஒண்ணு சொல்லுங்கன்னு ஜட்ஜும் கேட்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் வக்கீல் என்ன சொல்றாரு, கால வரையறை விதிக்காதே, நான் சீக்கிரம் வச்சுக்கிறோங்கிற. அப்போ அது ஒரு லைவ்லயே வச்சிருக்கிறதையும் பார்த்தா ஏதோ நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஆனால் எந்த வகையிலும் ஒரு துளி கூட அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அது வலு சேர்க்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு பெரிய கட்சியும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியும் இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது பிஜேபிக்கு ஒரு மெசேஜா? நீங்க பிரச்சனை அதிமுக சோர்ந்து கிடக்குறாங்க அல்லது எரிச்சல் இருக்கிறாங்கன்னு சொல்ற அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துற வார்த்தை. திமுக ஒரு பதட்டத்துல வைக்கலாமான்னு ஒரு முயற்சி. பதட்டப்படுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா பதட்டப்படுத்தலாங்கிறதுக்கான ஒரு முயற்சி. இது ஒரு எதிரணியில இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலைதான். நிஜமும் கூட அதுல இருக்கலாம். விஜய் கிட்ட பேசிட்டோம், ஏன்னா இன்டாக்டா இருக்கா திமுக கூட்டணி, இன்டாக்டாவா இருக்கு. நாங்க சோனியாட்ட பேசிட்டோம் ஒரு 3 மாசம் பொறு அப்படின்றதும் அதுல அந்த பதில ஒளிஞ்சிருக்கு. காங்கிரஸா இருக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் சொல்லுவேன். அரசியல்ல எதுவும் சாத்தியம். சரி, இது எதுவுமே இல்லாம கூட சும்மானாச்சும் ஒரு கல் எறிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கூட எடப்பாடி அந்த கல்லை எறியலாம். ஆக மொத்தத்துல ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரா ரசிக்க தகுந்த சேஷ்டையை எடப்பாடி செய்யறார். அதை நான் ரசிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். அதை போய் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அதிகபட்சம் விஜய் கிட்ட பேசியிருக்காங்கிறது ஊரறிஞ்ச உண்மை சார். செயற்குழுவை கூட்டி தனி தீர்மானம் போட்டு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தீர்மானம் போட்ட பிறகும் கூட விஜய் மீதான தாவேகா மீதான அந்த சந்தேக நிழல் இன்னைக்கு வரைக்கும் தீரல. பார்த்துக்கிட்டே இருங்க சார், டிசம்பர்ல அவர் பிஜேபியை கழட்டி விடுவார், விஜய் அதிமுக போய் சேருவாருங்கிற அந்த வாதம் உயிரோட்டமாவே இருக்கு. அதுக்கு விஜய் தான் முதல் காரணம். ஏன்னா திமுகவோட கூட்டணியில தெளிவா கட்சி பேரை சொல்ற விஜய், பிஜேபியோட ஒரு நாளும் கூட்டணின்னு சொல்ற விஜய். எந்த பிஜேபி? அதிமுக தலைமையில ஒரு கட்சியாக இருக்கிற பிஜேபி இழுத்துட்டு வந்து அவர்களோட உறவு இல்லைன்னு சொல்ற விஜய் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற அதிமுக உறவு இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அப்ப ஏதோ ரைட், அவங்களுடைய உரிமை அது விமர்சிக்கிறோம், அப்புறம் தான் விமர்சிப்பேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. அதிமுகவோட போற உரிமையும் போக வேண்டாம்னு முடிவெடுக்கிற உரிமையும் விஜய்க்கு இருக்கு. அவர் எடுக்கட்டும், பார்ப்போம். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த வதந்தியும் உலா வந்துகிட்டே இருக்கு. சோ இதை மனசுல வச்சா திமுகவை ஒரு பதட்டத்துல வைக்கலான்னு அப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்பலான்னு பாக்குறாரு எடப்பாடி. அது போக மேபி இது பாஜகவுக்கும் ஒரு மெசேஜா? நீங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வேற ஒரு பிளேஸ்மெண்ட் உள்ள இல்ல பதில் சொல்லல. இல்ல அவரு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி விட்டு கொடுக்க மாட்டார்ல. பிஜேபி இருந்தா அவ்வளவு சுலபத்துல பிஜேபி எதிர்க்க துணிய மாட்டார் எடப்பாடி. நீங்க எழுதி வச்சு என்ன முடிவுனா எடுக்கட்டும். பிஜேபி அணியை விட்டு ஒரு வெளியில வந்தா கூட ஒரு மெசேஜ் அனுப்பி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் வெளியே வருவாரே தவிர நீக்கம்ங்கிற வார்த்தை கூட வராது. என்டிஏவிலிருந்து நான் விலகுறேன்னு கூட சொல்லுவாரே தவிர அப்படி விலகுற அறிவிப்புக்கு முன்பாக அமித்ஷாவை நேரில் சந்தித்தோம், தன்னுடைய தூதர்களை அனுப்பியோ போன்ல பேசியோ சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க நாங்க வெளியில வரோம்னு சொல்லிட்டு வருவாரே தவிர பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் இவருக்கு ஒரு நேரம் வராது. இன்னொன்னு பிரம்மாண்டமான கட்சியா என்ன சொன்னா, ஒரு பிரம்மாண்டமான கட்சி பிரம்மாண்டம் பிரதானம் ஏதோ ஒண்ணு சொன்னாரு. ஆக மொத்தம் ஒரு பெரிய கட்சி வரப்போன்னு அவர் சொல்றா. இருக்கிறத கழட்டி விட்டுட்டு கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட அதுல பயன்படுத்தல. அதனால அவர் சொல்லாத வார்த்தையை நம்ம எடுத்துக்க வேண்டாம்.
ஆனா இப்ப டிவிகே சைட்ல பாஜக ஒரு எதிரியா பாக்குறாங்க. அப்ப பாஜக இருக்கும்போது டிவிகே வரமாட்டாங்கல்ல. அல்ல இதை அவங்க அழுத்தி அந்த முடிவுல ஒரு உறுதியா இருக்கிறாரான்னு பார்க்கணும். சரி, நீங்க அவ்வளவு உறுதியாவா நீங்க பிஜேபி எழுதிட்டு இருக்கிறீங்க? அந்த பிஜேபி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறவங்களுக்கு இப்படி ஓய்வு பாதுகாப்பு கொடுத்தாங்களே, எதை வச்சு வாங்குனீங்க? இந்த விஜய நேர்மையோட அந்த பதில சொல்லுங்க. நான் 10-15 தடவை கேட்டேன் சார், கண்ணெல்லாம் வலிக்குது சார். 15 தடவை கேட்டேன். நேர்மையான விஜய் இந்த பெட்டிஷனை எங்க கொண்டு போய் கொடுத்தார்? என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, எனக்கு மத்திய அரசின் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அந்த பெட்டிஷனை யார்கிட்ட கொடுத்தீங்க? என்ன தேதி கொடுத்தீங்க? என்னைக்கு அப்ரூவல் வந்துச்சு சொல்லுவாரா? விஜயனுடைய உயிரும் உடலும் பாதுகாக்கப்பட வேண்டியதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது பொலிட்டிக்கல் டெசிஷன். வெறும் உடம்ப பாதுகாக்கிறது இல்லை. உங்களுக்கு பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நீங்க விரும்பினா பாதுகாப்பு எல்லா தலைவர்களுக்கும் தரணும்னு அந்த பழைய காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமிக்கு கத்தி குத்து விழுந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு அவங்க விரும்பினா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற போது எதற்காக மத்திய அரசு கிட்ட கடிதம் கொடுத்தீங்க? யார் அதை அந்த அந்த பீடியேட்டர் யார்? என்ன நிபந்தனையின் அடிப்படையில் நீங்க கேட்ட உடனே கொடுக்கப்பட்டது? விஜய் சொல்லுவாரா? சோ பிஜேபி இருக்கிற அணில இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு யூகம் பண்ற அதே நேரத்துல பிஜேபி இருந்தாலும் அவர் சேரவே மாட்டார்னு நம்பவே நம்பாதீங்க. என்ன முடிவு வேணாலும் விஜய் எடுக்கலாம். அந்த நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு மக்களை கூமுட்டையாக்குற மாதிரி, முட்டாளாக்குற மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் எந்த முடிவும் எடுப்பவர்கள் தான் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள். விஜயும் தாவேக்காவும் அதில் விதிவிலக்கு அல்ல. சரி, இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல பாமகவை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. பட் இப்ப ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், டிடிவி அவர்களா இருக்கலாம், கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கலாம், ஜான் பாண்டியன் அவர்களா இருக்கலாம், இவங்களை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. நாங்க என்டிஏவில் தான் இருக்கிறோம்னு ஓபிஎஸும் தினகரனும் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன அந்த 2 பேரும் எடப்பாடி இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கீகரிக்க மறுக்கிறார். திரும்பி கூட பார்க்கல, பேரை கூட சொல்ல மாட்டார். சரி, இது இப்படியே நீடிச்சா அது எடப்பாடிக்கு நல்லதா? தினகரன் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கோ அவர்களுக்கோ அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கோ நல்லதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. அவங்களும் அப்படியே டிசம்பர் வரைக்கும் அப்படியே ஓட்டுவாங்க. அப்புறம் ஒரு முடிவு அவங்களும் தான் எடுப்பாங்க. ஆனா அதிமுக ஒன்றுபடாத வரைக்கும் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிற எடப்பாடியுடைய கனவு கனவாதான் போகும். அது அவர் தேர்தல் முடிவுகள் அவருக்கு உணர்த்தும். இது ஏன் நான் கேட்கிறேன்னா, இப்ப ஓபிஎஸ் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, புது கட்சின்ற விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்னன்னா, நீங்க நிக்கணும்னா சின்ன வேணும் சார், இல்லாட்டி சுயேட்சையா போட்டு தினகரனை பாடுபடுத்தினாங்க பாருங்க. பரிசு பெட்டின்னு ஒண்ணு கொடுத்து அந்த பரிசு பெட்டியை 40 தொகுதியிலே 40 இடங்கள்ல இருக்கும். முதல் 8 இடங்கள்ல பெர்மனண்டா கொடுக்கணும் கூட சுப்ரீம் கோர்ட் அந்த ரிலீஃப் கூட அவர் கொடுக்கல. அந்த கதிக்கு ஓபிஎஸ் ஆளாவார். அதனால ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இருந்தா, இந்த அமைப்புக்கு இந்த சின்னம்னா அந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அடுத்த இடத்துல இது வந்துடும். முதல் 10-15 இடங்களுக்குள்ள முதல் பெட்டியிலேயே முதல் பேஜ்லயே ஓபிஎஸ் உடைய சின்னம் அவருக்கு ஒதுக்கப்படுற சின்னம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு 5 சீட்டை நான் கொடுக்குறேன், நீங்க தாமரையில நெல்லுங்கன்னு பிஜேபி அழுத்தம் கொடுக்கும். அதை விட அவமானம் ஓபிஎஸ்க்கு எதுவும் இல்லை. ஐடென்டிட்டியே போயிடுது இல்ல. இதெல்லாம் வேண்டாங்கனால தனி இயக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ யாரையும் எதிர்த்து அல்ல, கூட்டணியில நிக்கணும்னா கூட ஒண்ணு அதிமுகவோடு சேர எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரா? அப்படி சொன்ன பிறகு எடப்பாடி அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படலையா? இதே நிலையில போகுது. சரி, இருந்தா அவங்க ஒரு ஓரமா இருந்துகிட்டு எடப்பாடி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாருன்னா அந்த ஓரமா நிக்கிறது கூட ஒரு அடையாளம் தேவை. அதுக்குதான் அவர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். தவிர ஏதோ இந்த கட்டிலம் காளையான ஓபிஎஸ் தமிழ்நாட்டை ஒரு சுற்றி வந்து இவங்களை ஒரு கை பார்க்க விடாம விட மாட்டேன், என்னுடைய கட்சிக்கு கொடி பறக்காத கிராமங்களே இல்லைங்கிற நிலையை ஏற்படுத்துன்னு சபதம் போட்டுட்டு அந்த கட்சி ஆரம்பிக்க போறாரு. நக்கல் பண்ணல. அவருடைய உடல்நிலை, மனநிலை, வயது, சூழல் இதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் கட்சியை ஆரம்பிக்கிற நோக்கம் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டும்தான். எதுக்கு அந்த கேள்வி கேட்கிறேன்னா, அவரு அப்படி நினைச்சிருந்தா முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இப்ப கரெக்டா இந்த கூட்டணி அதிமுகவோட சேர்ந்துட்டா தனி இயக்கமே தேவையில்லை இல்ல சார். அதுக்கு தானே சொல்லி பாக்குறாரு. வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு எந்த நிபந்தனையும் இல்லாம நான் இணைய தயார்னு சொல்லிட்டாரு. இதை விட 1000 விமர்சனம் ஓபிஎஸ் மேல இருக்கட்டும். நம்மளையும் சேர்த்து ஆண்டவர். அவர் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். சரியா? அவர் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவர் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வரைக்கும். இல்ல இந்த ஆட்சி வந்தோடனே வச்சுப்போம், 21 எடுத்துக்கும். இந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தானே சார் கட்சி தலைமை. எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர் தானே. ஒருங்கிணைப்பாளர் தலைமை பொறுப்புல இருந்து ஓபிஎஸ் தானே. அப்படிப்பட்டவரை இப்படி சொல்றாருன்னு கொஞ்சமாவது மனசு இறங்கி வரலைன்னா நான் திருப்பி சொல்றேன், சவுத்துல டெல்டால முக்குளத்தோர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70% அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதுக்கு என் கையில இருக்கிற ஆதாரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். பட் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்கோர்ஸ் இப்ப முக்குளத்தூர் கம்யூனிட்டியை பொறுத்தளவு அவங்களுக்கு இபிஎஸ் அவர்கள் அந்த லீடர்ஷிப் மேல ஒரு சில அதிருப்திகள் இருக்கு. பட் அதை நயனார் நாகேந்திரனோட லீடர்ஷிப் வச்சு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். எப்படி காம்பன்சேட் பண்ணி பிஜேபி வளர்த்து விடுறதா? அப்போ உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குன்ற சொரணையே இல்லையா? ஏன் சார் நீங்க கூட்டணியை பத்தி கவலைப்படுங்க? முதல்ல உங்க கட்சியை பத்தி கவலைப்படுங்க சார்.
அதிமுக வலுவா இருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் கூட்டு வச்சு இழுத்து வச்சு பண்ணுவாங்களா? செங்கோட்டையனுக்கு தனி டிக்கெட் போடுவாங்களா? நிர்மலா சீதாராமன் வந்து பாருங்க, அமித்ஷாவை பாருங்க, பியூஷ் கோயலை பாருங்க, செங்கோட்டையன் போற துணிச்சல் வருமா? இந்த ஒற்றுமை இல்லைங்கிறனால சார் ஆளுக்கு அவங்க போட்டு இழுத்த இழுப்புக்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஏதோ பந்தை எட்டி உதைக்கிற மாதிரி. இந்த குறைஞ்சபட்ச புரிதல் முதல்ல எடப்பாடிக்கு வரணும். நாம பலவீனமா இருக்கிறனாலதான் பிஜேபி பூந்து விளையாடுதுங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி புரிஞ்சுக்க மாட்டார். ரைட், அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை காரணமா இருக்கலாம். அந்த தன்னம்பிக்கை தான் 2 தடவை தோத்து போச்சே. அமித்ஷா இதே ஆளுமை மிக்க அமித்ஷா இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் அவருடைய அரசியல் சாகசங்களை பூரா வெற்றிகரமா மாற்றி காமிச்ச அமித்ஷா இங்க தண்ணி குடிக்கிறாரு 21 இருந்து. எவ்வளவோ சொன்னாரு சசிகலாவை தினகரனை சேர்த்துக்கோங்கன்னு. சட்டமன்ற தேர்தலில் எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் படி ஆட்சி வராது, அவங்கள சேர்த்துக்கிட்டா நம்ம ஓரளவு வீழ்த்தலாம்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் நான் 150 தொகுதி ஜெயிப்பேன். அமித்ஷா எழுந்து போயிட்டாரு. அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. கடைசியில் என்னாச்சு ரிசல்ட்? அவர் என்ன சொன்னாரோ நம்மை போன்றவர்கள் என்ன கணிச்சோமோ அதான் நடந்துச்சு. தினகரன் தனியார் 23 தொகுதியில் அவர் வாங்கின ஓட்டுனால அதிமுக தோக்குது, திமுக ஆட்சிக்கு வருது. தப்பு கணக்கா போயிடுச்சா? தன்னம்பிக்கை கலந்த டெல்லியில இருந்து சொன்னாரு சசிகலா தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லை. பிரதமரை பார்த்து வந்து வாசல்ல நின்று சொல்றாரு. தன்னம்பிக்கைன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. பாத்தீங்களா எடப்பாடி எவ்வளவு உயர்ந்து நிக்கிறாருனாங்க. நாமளும் ரைட்டு ஒத்துக்க விரும்பலைன்னா கூட இருக்கலாமோன்னு அமைதியா இருந்தோம். ரிசல்ட் என்ன சார் ஆச்சு? சரி, ஒரு தடவை அப்படி தப்பு கணக்காச்சு. 24 பிஜேபி முன்னாடி இருக்க வேண்டிய சூழலை பிரிச்சுக்கிட்டு வந்தாரு. அப்பயும் தினகரன் அங்க போய் சேர்ந்தா தனியா தான் இருந்தார். ஓபிஎஸ் நீங்க 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்க. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கி காமிச்சார். அவர் நின்ன தொகுதியில ரெட்டலை டெபாசிட் போகுது. தினகரன் நின்ன தொகுதியில ரெட்டலை டெபாசிட் போகுது. 4 பேர் கூட இல்லைன்றது பொய்ன்னு ஆயிடுச்சா? இதுக்கு மேலே இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க, நீங்க தப்பா போகுதுன்னு சொல்லிதான் 6 பேர் போய் பார்த்தாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி போய் பார்த்தாங்கல்ல, அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னாரு. கடைசியில் 2 மாசம் கழிச்சு செங்கோட்டையும் பொது வெளியில போட்டு உடைச்சார். நாங்க போய் பார்த்தது நிஜம், கட்சி வளர்ச்சிக்காக சில விஷயங்கள் அப்படிதானே, நிஜமா அதுதானே அண்ணே, உங்களை ஒழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், நாங்க 6 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு போய் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. கட்சி நல்லா இருக்கணும்னு நீங்க முதலமைச்சராக வேண்டுமானால் சவுத்லையும் டெல்டாலையும் கட்சி ஒன்னா இருக்கணும்னு போய் சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல. அப்போதும் கேட்கல, இப்போதும் கேட்கல. இது சரிப்படுத்தாம அதிமுக வெற்றி என்பது குதிரை கொம்பு தான். அப்படின்னு என்ன கேட்க வந்தேன்னா சார், இப்ப என்ன வித்தியாசமா இருக்குன்னா, பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு. பாஜகவுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இங்க பொறுப்புல இருக்காரு. சோ முக்களத்தூர் வாக்கு அந்த கூட்டணியால வாங்க முடியுமான்னு கேக்குறேன். அதை அப்படியே மாற்ற முடியாது. அந்த நயனாருக்கு அவர் பின்னால் போய் பிஜேபியில உறுப்பினராகிற எண்ணிக்கை கொஞ்சம் உயரலாமே தவிர, நயனார் என்கிற முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த அந்த தனிநபரின் செல்வாக்கு கொஞ்சம் உயரலாமே தவிர, அதிமுக பத்தி அங்க என்ன பேச்சு வரும்? நான் பேசுறது அதிமுக பார்வையில தானே பேசுறேன். வராது சார். அது அரசியல்வாதிகளை விட தெளிவானவர்கள் மக்கள். என்ன டகால்ட்டி வேலை பார்ப்பான்னு நமக்கு தெரியாதெல்லாம் அரச மரத்தடியில அங்க நம்ம உச்சந்தியில நின்று டீ குடிச்சுக்கிட்டு நம்மளோட தெளிவா அரசியல் பேசுறான். நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியும். முக்குளத்தோர தலைவரை போட்டா அப்படியே ஒட்டுமொத்தம் முக்குளத்தூர்லாம் பிஜேபியில சேர்ந்துருவாங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஆனால் அது அந்த கட்சிக்கு ஒரு பலத்தை கொடுக்கறத மறுக்கலாம். அதிமுகவுக்கு என்ன கொடுக்கும்? போட மாட்டாங்கல்ல. சரி, அந்த நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றார்? முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாயர் நம்பி போறாங்க. அந்த நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றார்? தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எடப்பாடி தான் சொல்றாரு. அந்த எடப்பாடி மேல கோபப்பட்டுட்டு தானே நாங்க உங்ககிட்ட வந்தோம். நீ திருப்பி அவர் முதலமைச்சர் ஆக்குறேன்னு அந்த கோபம், அந்த அடிப்படை கோபம் இருக்குமா இருக்காதா? அப்ப நீங்க சொல்ற லாஜிக் அங்க எடுபடலையே. முக்குளத்தோர் வரமாட்டாங்களே. அந்த தான் நானும் யோசிக்கிறேன். இப்ப தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவுல இந்த மோதல் போயிட்டு இருக்கு. இப்ப அமித்ஷா ஒரு விஷயம் சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் பெருசா அதை எடுத்து ரியாக்ட் பண்ணல. நயனார் நாகேந்திரன் அதை டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்றாரு. அமித்ஷா அவர்களோட வாய்ஸ், ஏன்னா அவங்க தேசிய கட்சியினுடைய ஒரு கிளை தானே சார். அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லாததை நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இறுதி முடிவை அமித்ஷா எடுப்பாருங்கிறாரு. அவங்கதான். சரி, நான் கேட்கிறேன், அமித்ஷாக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதனால எல்லாம் அமித்ஷாங்கிறீங்க? கட்சியினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா, என்டிஏவினுடைய தலைவர் பிரதமர் மோடி. அப்ப அமித்ஷா ஒரு அன்அபிஷியல் அதிகார மையமா இருக்கிறார். பிராக்டிக்கலா அவங்க பேசுறாங்க, எல்லாத்தையும் அமித்ஷா முடிவு பண்ணுவாங்க. இவ்வளவு பேசுற அண்ணாமலை கடைசி என்ன சொல்லி முடிக்கிறார்? எனக்கு வேத வாக்கு அமித்ஷா சொல்வதுதான் சொல்றாரா? சொன்னாங்களா சார்? அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அவங்க அப்படி பூசி மொழிதான் கடந்து போகணும். எல்முருகனும் கிட்டத்தட்ட அதே வார்த்தை தான் சொல்றாரு. அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார். தமிழிசையும் எங்களுக்கு அமித்ஷா சொல்லிட்டார், அதுதான் எங்களுக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்முருகன் அவர்கள் பேசுறது, நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறதுலாம் ஒரு ஸ்டைல்ல இருக்கு. ரொம்ப அதை பெருசா அவங்க என்டர்டெயின் பண்ணல, லைட்டா பேசிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசல. கூட எல்முருகனும் நயனார் நாகேந்திரன் பொறுப்புல இருக்கிறாங்க. கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. ஏதாவது ஒன்று தப்பிட்டா பதவி பறிச்சுருவாங்களோன்னு 2 பதவி போற இடத்துல இருக்கு. அண்ணாமலை இழப்பதற்கு எதுவும் இல்லை. அதனால சுரண்டி சூறாவளி மாதிரி அடிச்சாரு ஒரு 4 நாள் முன்னாடி. நிறைய நேரம் பேசுறாங்க. நான் சொல்ல மாட்டா அதிமுக பிஜேபி
ஆட்சி அமைந்தால் கூட அதை கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டாராம். அதிமுக பிஜேபி ஆட்சின்னு சொல்ல மாட்டாராம். பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவேங்கிறதெல்லாம் அது செல்மிஷத்தின் உச்சம். எதனால அப்படி அவ்வளவு தூரம் சொல்றாரு? இவர் பிஜேபி தலைவராக இருந்தால் அந்த வார்த்தை வராது, கொஞ்சம் சில்மிஷம் குறையும். ஏன்னா பதவி பொறுப்புங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அந்த பதவி போன அன்னைக்கு அண்ணாமலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனிமேல் எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதை நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு 2-3 பிரஸ் மீட்ல. நகைச்சுவை சொல்லு, சீரியஸா தான். அவர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, சொல்லண்டு விளையாடுறாரு. நைனா நாயகன் அப்படி பேச முடியாது, எல்முருகனும் அப்படி பேச முடியாது. ரைட், அவர் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் செய்ய வேண்டியதுக்கான தேவை என்ன? இல்ல, அவருக்கு ஈகோ யுத்தம் 2 பேருக்கும் தொடங்கிடுச்சுன்னு 2 வருஷமாவே பல காட்சிகள் பார்த்துட்டே வரோம். எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான ஈகோ யுத்தம், நிழல் யுத்தம். 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். அப்படிங்கிற போது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற அந்த ஒரு இதுதான். யார் ஜெயிப்பாங்கன்னு பாக்குறதுக்கு அதுக்கான தேர்தல் நடக்கல. எடப்பாடியை எந்த அளவுக்கு அண்ணாமலை சீண்டுகிறார், அப்படி சீண்டுகிறத கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் சீண்டிக்கிட்டே இருக்க போறாரா, இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு குட்டு வச்சு அப்படிலாம் பேசாதீங்கன்னு ஒரு கட்டுப்பாடு வருதா, இதெல்லாம் பார்த்துதான் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி என்ன கெதியாகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டின்னு ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு கேள்வியோட கடந்து போறதில்ல. ஒரு அதிமுக தொண்டன் மனசுலயும் ரணமா வந்து போய் படிஞ்சு கிடக்காது. இவ்வளவு தூரம் நம்ம கட்சியை படுத்துறாங்களே அப்படின்னு. சரி, இவனை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தா எப்படி சார் உங்களுக்கு வந்து வேலை செய்வான்? திருப்பூர்ல, பல்லடத்துல, அரவக்குறிச்சியில அண்ணாமலைன்னா எப்படி சார் அவன் வேலை செய்வான்? அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை எம்எல்ஏ ஆக்கியே திருவண்ண சபதம் போட்டு வருவாரா? எங்க தலைவர் நீ என்ன பாடுபடுத்தினேன்னு அவனுக்கு ஒரு உணர்வு இருக்காதா? சொல்லுங்க சார். அப்ப எத்தனை பேர் மனசை காயப்படுத்துறாங்க? அதனால சொல்லி இந்த கூட்டணிக்கு ஒரு துளி கூட பலன் இல்லாத விஷயத்த பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கு செய்யறாங்களோ கடவுளுக்கு தான் வெளிச்சம்.